வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 57 தொட்டிருக்கிறது. ரொம்ப வருத்தமான செய்தியாக உலகெங்கும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கின்றது. இதிலே இன்னும் 150 பேர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் கூட சாவு எண்ணிக்கை அதிகமாக கூடும் என்கின்ற அச்சம் நமக்குள் இருக்கின்றது. அப்படி இனி யாராவது சாகக்கூடாது என்று இறைவனை நாம் இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த விபத்தில், இந்த சம்பவத்தில் அரசு ஒரு அவசர கதியில் எடுத்த முடிவினால் இன்றைக்கு அரசு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் என்று அறிவித்து விட்டார். அங்கே போகவே இல்லை, அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்லவில்லை, அங்கே சென்று அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தவில்லை. அவசர கதியிலே 10 லட்சத்தை அறிவித்து விட்டார். ஏனென்றால் எதிர்கட்சிகள் இதை பிடித்துக் கொள்வார்கள், பத்திரிகை ஊடகங்கள் இதை பிடித்துக் கொண்டு தொங்கும். ஆகவே பணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் மாயம் மூடி விடுவார்கள் என்று அவசரத்தில் எடுத்த முடிவின்படி இறந்தவர்களுக்கு 10 லட்சம் என்று அறிவித்து விட்டார். அவர் கூட நினைத்திருப்பார் ஏதோ ஒரு 10 பேர் சாவாங்க அல்லது 15 பேர் சாவாங்க என்று நினைத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு 57 பேர் செத்து போறாங்க. ஆனால் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப பெரிய தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது அரசு. இப்போது விமர்சனம் என்ன என்று சொன்னால், குடித்துவிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம் நீங்கள் கொடுக்கலாமா என்று சீமான் போன்றவர்கள், பிரேமலதா போன்றவர்கள், இன்னும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார்கள். இதெல்லாம் அரசியலுக்காக சொல்லப்படுவது என்று கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை எடுத்துக்கொள்ளாது, காதிலே வாங்கிக் கொள்ளாது. ஆனால் இன்றைக்கு மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்த பிரச்சனை. இன்றைக்கு 10 லட்சம் குடித்து விட்டு சாகிறவனுக்கு கொடுக்கலாமா என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு ஊடகங்களிலே மீம்ஸ்களாக போட்டு தாக்கு என்று தாக்குகின்றார்கள். குடித்தவனுக்கு 10 லட்சமா, இருக்கவனுக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கின்ற அளவிற்கு கடுமையான விமர்சனத்தை வைத்த பிறகுதான் அரசு யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது, நாம் அவசர கதியில் நடந்து விட்டோமோ என்று இன்றைக்கு நினைக்கின்றது. அதற்காக அதை திருப்பி பெற முடியாது. அறிவித்தது தான். இங்கே இந்த 10 லட்சத்தை வாங்குவதற்கு என்ன பெரிய தகுதத்தமெல்லாம் அங்கே நடக்கிறது என்பதை ஒரே ஒரு சாம்பிள். ஒரு வீட்டிலே 2 பேர்கள் இறந்து விட்டார்கள். அதாவது தாயும் இறந்து போனார், தந்தையும் இறந்து போனார். கொடுமையான சம்பவம் தான். ஆனால் அங்கே போய் விசாரிக்கின்ற போது அந்த விசாரணை அதிகாரிகள் இருப்பார்கள் இல்லையா, உங்க அம்மா எப்படி செத்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவரு சாராயம் குடிச்சு செத்தவருக்கு 10 லட்சம். அப்ப இந்த அம்மா அதை பார்த்துட்டு வேறு விதத்திலே, அல்லது ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி இயற்கையான அந்த மாதிரி சாவுகள்ல வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவங்க விசாரிக்கின்ற பொழுது அவசரப்பட்டு அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறது, அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், எங்க அம்மா அங்க இருந்தாங்க, எங்க அப்பா சாராயத்தை குடிச்சிட்டு மீதியை அந்த கிளாஸ்ல ஊத்தி வச்சிருந்தாங்க, எங்க அம்மா தண்ணின்னு நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய தகுடு தத்தம் பாத்தீங்களா? தாயும் தந்தையும் போனது கொடுமை, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தந்தை கிளாஸ்ல ஊத்தி வச்சிருந்ததை சாராயம்னு நினைச்சு குடிச்சிட்டாங்கன்னு சொல்றது ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா சாராயம் அவ்வளவு கசப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும், எரிச்சல் தன்மை வாய்ந்ததாக இருக்கும், ஸ்பிரிட் மாதிரி இருக்கும் சாராயம். அதுவும் பட்ட சாராயம் என்பது அவ்வளவு ஈஸியாக குடிக்க முடியாது. அதை குடிக்கிறத விட விஷத்தை குடிக்கலாம், விஷம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த அளவிற்கு அந்த சாராயத்தினுடைய ருசி இருக்கும். ஆகவே நாக்கிலை பட்டவுடனேயே இது வேறு பொருள் என்று காரி துப்பி விடுவார்கள். ஆனால் அந்த அம்மா குடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பொய்.
அப்ப 10 லட்சம் வாங்குவதற்காக இவ்வளவு பெரிய பொய்யை இன்றைக்கு மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் 150 பேர் மருத்துவமனையிலே இருக்கின்றார்கள். இந்த 150 பேர்களிலே கொஞ்சம் வயசானவங்க அல்லது ஏற்கனவே முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? இவர்களை அந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நீ செத்து தொலைய சீக்கிரமா, 10 லட்சம் கிடைக்கும்ல, அதை வச்சு நாங்க நல்லா பொழைச்சுக்குவோம்ல, இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது மனிதாபிமானமா? அப்போ அரசு எடுத்தது அவசர கதியில் எடுத்தது தானே. ஆகவேதான் இன்றைக்கு மக்களுடைய அந்த விமர்சனத்தை தாங்க முடியாமல் அரசு விழிபிதுங்கி நிற்கின்றது. ஆகவேதான் எப்போது எடுத்தாலும் அரசு எடுக்கின்ற முடிவு நிரந்தரமானதாக இருக்கும். அது மாற்றத்தக்கதாக அமையாது. அப்படி என்று சொல்லுகின்ற போது நீங்கள் தீர ஆலோசித்து அதற்கு பிறகுதானே அறிவித்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் பலவாறாக இன்றைக்கு அதை விமர்சனம் செய்கின்ற இந்த விமர்சனத்தை தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுல ஒரு பெரிய கேலி கூத்து என்ன என்று சொன்னால், இந்த 10 லட்சம் கொடுத்ததையே இன்றைக்கு மக்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த எடப்பாடி அவர் ஒரு காமெடி பீஸ் ஆகி போனார் இந்த நேரத்தில். ஏன்னு கேட்டீங்கன்னா, 10 லட்சம் கொடுத்ததே நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் ஆகிய நாங்கள். ஆனால் 25 லட்சம் கொடுங்க, இந்த 10 லட்சம் காணாது, அந்த அவங்க வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையை கொடுங்க, இப்படி கணக்கில்லாத எல்லாம் சொல்லுகின்ற பொழுது என்ன எடப்பாடிக்கு புத்தி மாறி போச்சா? ஏற்கனவே தோல்வியில் இருக்கின்ற எடப்பாடி அவர்களுடைய அந்த தரமானது இந்த பிரச்சனையில் வாய்விட்டதின் காரணமாக மீண்டும் பின்னடைவையை சந்திச்சிருக்கிறார். அவர் என்ன நினைச்சாரு, நாம பணம் நிறைய கொடுக்கணும், எது எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும் என்பது எதிர்கட்சியின் வேலையாக இருக்க வேண்டாம். ஆக்கப்பூர்வமாக வேலை செய்கின்ற பொழுது பாராட்டலாம். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற போது எதிர்கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இல்லது இப்படி செய்யுங்கள், இந்த ஆலோசனைகளை சொல்வதுதான் ஒரு நல்ல எதிர்கட்சிக்கு ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கும். அதே போல இப்ப அரசு எடுத்த முடிவை போல அண்ணாமலை அவர்களும் இந்த முடிவை அவசர கதியிலே எடுத்து விட்டார். என்ன என்று சொன்னால், நாங்களும் 1 லட்சம் தருவோம் என்று அறிவித்து விட்டார். அவர் நினைத்திருக்கக்கூடும், அதுவும் 10 பேர் அல்லது 5 பேர் வருவார்கள், இறப்பார்கள், அவர்களுக்கு கொடுத்து விடலாம். ஆனால் இவ்வளவு பெரிய ஆட்கள் வருவார்கள் என்று அவர்களையும் எதிர்பார்த்திருக்க முடியாது. இன்றைக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயும் அண்ணாமலை அவசரத்தில் 1 லட்சம் தருவதாக சொல்லிவிட்டார், இன்னைக்கு அதிகமாகிவிட்டது என்று அவர்கள் கட்சிக்குள்ளும் புகைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்பாராத சம்பவங்களுக்கு அதாவது மனிதாபிமான அடிப்படையிலே உதவுவது என்பது அது சரியாக இருக்கும். ஆனால் விஷத்தை தின்று சாகின்றவனுக்கு உதவி, மனிதாபிமான உதவி என்று சொல்வது அது சரியாக இருக்காது. அந்த வகையிலே இன்றைக்கு எத்தனையோ நல்லவைகளை இந்த பிரச்சனையில் அரசு எடுத்தாலும், ஏனென்றால் இதையெல்லாம் விபத்து என்று தானே சொல்ல வேண்டும். இது எதிர்பாராதது. சாராயம் குடித்து சாவான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே 3/4 பேர் செத்திருக்கத்தானே வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் யாரும் சாகவில்லை. இது திடீரென்று ஏதோ ஒன்று கலந்ததனால், அதிகமாக கலந்தனால் விஷமாக மாறி இன்றைக்கு அது பல பேர்கள் உயிரை எடுத்திருக்கிறது. ஆகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்ற போது அரசு கொஞ்சம் நிதானத்தோடும் அல்லது மற்றவர்கள் வாயை மூட வேண்டும் என்பதற்காக இது போன்ற உதவிகளை செய்வதன் மூலம் உபத்திரத்தை பெற்றிருக்கிறது அரசு என்பதுதான் உண்மை. அதை விட இன்றைக்கு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் இப்போதுதான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கிறார் போல் இருக்கிறது. இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்பதான் இன்னைக்கு தான் சென்னையிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்று அரசுக்கு ஒரு கண்டன போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு அறிவித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. ஆனால் இது உண்மையாக இருக்க வேண்டும். நான் அடிப்பது போல அடிப்பேன், நீங்கள் அழுவது போல அழுங்கள் என்று அரசியலிலே கண் துடைப்புக்காக போராடக்கூடாது. தீவிரமாக இறங்கி போராடி முழுமையாக மதுக்கடைகளை அடைத்து மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை, குறைந்தபட்சம் கள்ளச்சாராயத்தை நிறுத்தினாலே கொஞ்சம் மக்கள் நிம்மதி அடைவார்கள். ஏனென்றால் கவர்மெண்ட் சாராயத்தில் இவ்வளவு விபரீதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான்
சொல்லுகின்றார்கள். ஆரம்ப கட்டமாக இந்த கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் நிறுத்திவிட்டால் மீண்டும் இது போன்ற விபரீதங்கள் நடக்காமல் இருக்கும். அதுபோன்று இந்த சாராயம் குடிச்சு சாகிறவர்களுக்கெல்லாம் உதவித்தொகையை இந்த அரசு கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு திட்டத்தை கையிலே வைத்துக் கொள்வது நல்லது. எந்த உதவி செய்தாலும் அதை அலசி ஆராய்ந்து அரசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற விமர்சனங்கள் உங்களை புண்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.